சார், இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கு மேலே வந்து பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் தான் வந்து இந்த ரைட் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிடிகேட் அஃபென்ஸாக வந்து டிவிஎஸ்சி வந்து ஃபைல் பண்ணுறாங்க. உங்கள் கேஸ் அந்த கேஸ் வழியாக தான் நாங்கள் உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கேஸு, எதுக்கு இந்த ரைடு, இந்த ரைடில் வந்து யாரும் என்னோட இருக்கீங்க, அப்போ டிஎம்கேலேருந்து யாரும் சிக்கியிருக்காங்க. நான் முழுமையாக கதையை சொன்ன பிறகு நீங்களும் மகிழ்ச்சி அடையும். ஈடியோட பத்திரிகை செய்தியில் என்ன இருக்கிறது என்றால், நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை பாண்டியன் என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியின் மீது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரில் ப்ரெடிகேட் அஃபென்ஸை தொடர்ந்து நாங்கள் எங்களது சோதனைகளை நடத்தினோம். இந்த சோதனைகளை நாங்கள் நடத்திய போது கன்சல்டன்சி என்ற பெயர் வைத்துள்ள நிறுவனங்கள் மணி லாண்டரிங் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது எங்களுக்கு தெரிய வந்தது. 4.37 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. டிஜிட்டல் எவிடன்ஸ் கைப்பற்றப்பட்டது. இந்த சோதனையின் போது கன்சல்டன்சியில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் தடயங்களை அழிக்கும் நோக்கத்தோடு ஒரு செல்பேசியை அடித்து சுக்குநூறாக உடைத்தார் அப்படின்றதோடு நிறுத்திக்கிட்டு, அந்த உடைத்ததற்கு அந்த பெண்ணின் மீது தடயங்களை அழித்ததற்கான பிரிவில் வழக்கு தொடரப்படும் அப்படின்ட்டு ஈடியோட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதில் அந்த சீஸ் பண்ண ரூபாய் அடுக்கி வச்சுருக்காங்க. அண்டு அந்த உடஞ்ச ஃபோன் ஃபோட்டோ இருக்குது. நான் இந்த ஈடி சோதனைக்கு உள்ளாகக்கூடிய நபர்களிடம் வரும் காலங்களில் உள்ளாகக்கூடிய நபர்களிடமும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த ஃபோனை வச்சது ஒரு எம்ப்ளாயி, ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி. ஒரு மாதம் ஒரு 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா உங்கள் முதலாளி பல கோடிகளை சம்பாதிப்பார் இல்லைங்களா? நாளைக்கு உங்கள் முதலாளி பிஜேபியோட சமரசமாக போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வார். ஆனால் இந்த ஊழியர் மீது போடப்பட்ட டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கான வழக்கு அப்படியே நிற்கும். இந்த மாதிரி முதலாளியை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் எல்லாம் இந்த தடையை தழிக்கிற வேலையிலெல்லாம் மாட்டி எஃப்ஐஆர் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். ஒன்று, நீங்கள் ஃபோனை போட்டு உடச்சிட்டிங்க. முன்னாடி மாதிரி என்ன இந்த ஹார்ட் டிஸ்க், இவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்காக வருது, தவுள் உண்டு, ரெக்கவரி பண்ண முடியாதா? இன்னொன்று, அதில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய எவிடன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உடைச்சதுக்காக டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு நீங்கள் மாட்டுவீங்களா இல்லையா? வருண்குமார் ஐபிஎஸ் மீது அவர் உறவில் இருந்தார். வரதட்சணை கொடுமையில் ஒரு பொண்ணு புகார் கொடுத்து செல்லவா, அந்த பொண்ணு திருமணம் செய்து கொள்கிறேன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாரா, அதன் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் மறுத்தாரா இல்லையா அப்படின்றதுக்கான எவிடன்ஸு இல்லை. அது அந்த பொண்ணு சொல்கிறது, வருண்குமார் சொல்கிறது இல்லையா? ஆனால் தடயங்களை அழித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது நிரூபணமாகிவிட்டதுன்னு தமிழ்நாடு காவல்துறை அஃபிடேவிட் போட்டிருக்கு. என்ன ரீசன்னா, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்குல்ல, ஃபேஸ்புக் சாட்ஸ், இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்கு. அதை பூரா டெலிட் பண்ணி வச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அது கொடுத்துருச்சுல்ல 209 அது ஒன்று நினைக்கிறேன் நான், ஐபிஎஸ்சி. அதில் சார்ஜஸ் இன்னும் பெண்டிங். இந்த மெயிலை டெலீட் பண்ணாமல் இருந்தது அந்த சிக்கலை பாருங்கள். அதில் இந்த மெயிலை டெலீட் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அந்த மெயிலை வச்சு ஆர்கியூ பண்ணியிருக்க முடியும். நீங்கள் இதில் எங்கே நான் வரதட்சணை கேட்டிருக்கேன் இந்த மெயிலில் சொல்லுங்கள். அந்த பொண்ணு என் மேலே கொடுத்தது என்ன? வேறு பாலியல் சீண்டல் அந்த புகார்லாம் இல்லை. காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார் என்று கொடுத்துருக்கு. இந்த மெயிலில் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நீ இத்தனை பவுனு கொடு, இத்தனை லட்சம் கொடு, கார் வாங்கி கொடு, அப்போ தான் திருமணம் செய்து கொள்ளுன்னு ஏதாவது இருக்கா? இது சப்ஜெக்ட் ஆஃப் ட்ரையல், ஆர்கியூ பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு கூட எனக்கு சம்மந்தமே இல்லைன்றதுக்கு அவசரம் மெயிலெலாம் டெலீட் பண்ணார். போச்சா? அது இன்னும் நிற்கிது. ஸோ இது ஒரு விஷயத்தையே சொல்லி விடுகிறேன். அதில் இந்த 4.37 கோடி ரூபாய் இப்போது லியோவுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎம்டிஏல நடக்கக்கூடிய ஊழல் எல்லாமே கன்சல்டன்ஸ் என்ற பெயரில் நடைபெறுகிறது என்று நம்ம ஷோவில் பேசியிருக்கோம் பல முறை. தெரியுதா? எல்லாத்தையும் கன்சல்டன்ஸ்னு அப்பாயின்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கேன். நினைவு இருக்கா? கடைசியாக ஒரு கன்சல்டன்ட் கதை நம்ம ஏற்கனவே பேசணும். இருந்தாலும் இப்போது இவர்கள் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதை பேசுவோம். ஏன் எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சின்னா, ஒரு காரணம் மகிழ்ச்சிக்கு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்யலாம் என்று போனது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிப்பதற்காக. அங்கே போய் இவங்க சோதனை செஞ்சு முடிச்சு பார்த்தா சிஎம்டியை மாட்டுது, நம்ம சேகர்பாபு மாட்டுறாரு. முன்னாடி செந்தில் செஞ்சார், காப்பாற்றினாரு. இப்போ யார் காப்பாற்ற போகிறாங்க? அதான் ஒன்றும் நடக்காது இல்லையா? இப்போ அந்த செய்தியை வேணும் உங்களுக்கு. அதற்கு தானே செந்தில்ஜியை ஆர்எஸ்எஸில் இதெல்லாம் விசாரணை நடத்தி
இந்த விவரங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள், எல்லாம் உண்மை என்று. ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருவர், அவர் பல தொழில்களை செய்யக்கூடியவர், அவர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது. அவர்கிட்ட போய் 8 கோடி கொடு என்று கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். மிரட்டியிருக்கிறார் என்பது சரியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை அனைத்தையும் அந்த தொழிலதிபர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் செந்தில்ஜி நல்லா பேசியிருக்காராம், ஆக்டிங்லாம் லைட்லாம் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. அந்த வீடியோ இருக்கிறது. ஸோ இப்போ இது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னே ஒன்று ஒன்றா வருது. அவர் செந்தில்ஜி தனியாக போகக்கூடாதுன்னு கூட திருச்சி தில்லைநகரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க இன்னொரு RSS பிரச்சாரக்கையும் அழைச்சிக்கிட்டு போயிருக்கார். போய் 2 பேரையும் நல்லா வசமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கார். RSSல் தலைமையில் இதை விசாரித்து விட்டு செந்தில்ஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அண்ட் ஹரிகிருஷ்ணகுமார் போய் நீ தமிழ்நாட்டில் வேலை பாரு ஒழுங்கா. ஹரிகிருஷ்ணகுமார் இங்கே வர விடாமல் பண்ணியிருக்காரு செந்தில்ஜி. அவர் இவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுற ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரிஜினல் RSS காரர் போல இருக்குது. இவங்ககிட்ட போய் இப்போ அந்த அதிகார போட்டிக்கலாம் நான் வரல, நான் இங்கே வேலை செஞ்சுக்கிறேன்ட்டு இருந்திருக்காரு. இவங்ககிட்ட இப்போ போய் நீ போய் அங்கே வேலை செய்யிட்டாங்க. ஒரு எதற்காக இந்த தகவலை சொல்லுவதென்றால், இந்த அமலாக்கத்துறை இது பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இந்த கிளைக்கதையை முடிச்சிடுறேன். முடித்த பிறகு சொல்வது சரியாக இருக்கும். அமலாக்கத்துறையோட வழக்குகளை நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லி பண வசூல் செய்வதற்கென்றே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் பல புரோக்கர் சுற்றுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியிலேயே சில பேர் இருக்காங்க. நம்மகிட்டே நிறைய பேர் சொன்னாங்க, ஆள் இருந்தால் சொல்லுப்பா அப்படிலாம் நம்மளுக்கு யாரும் தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க. நான் இது தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பாஜக கட்சியில் சேர்றதுக்கு முக்கியமான ஆட்கள், இதுவும் ஒரு காரணம். நம்ம சேர்ந்தால் நம்மளுக்கு கான்டாக்ட் வரும், இதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுரானா குரூப்பு பிஜேபி கட்சிக்கு பில்டிங்க்கு வார் ரூமுக்கு வாடகை இல்லை ஓசியில் கொடுத்துட்டு மாதம் வார் ரூமுக்கு அவர் செலவை எடுத்துக்கிட்டு அண்ணாமலைக்கு செலவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கட்சியில் 3 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. என்ன பண்ண முடிஞ்சு? நான் சம்பந்தப்பட்ட இடி வழக்குகளினால் பாதிக்கப்படுபவர்களிடமும் சொல்லுவது இதுதான். இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் எல்லாம் இடைத்தரகர்கள், வாயிலே உருட்டுவாங்க. நேற்று தாங்க அமித்ஜி கிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொல்லுவாங்க. அமித்ஜிக்கு இவர் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்லாம் இப்படி வேலை செய்கிறதில்ல. இன்னொன்று, இன்றைக்கி அமித்ஷா வந்து இடியை கூப்பிட்டு டாமி இங்கெங்கெல்லாம் போங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நடுவில் இருக்கிற இந்த இடைத்தரகர் போய் அமித்ஷாவோட உத்தரவு மீறி உங்களை காப்பாற்றிட முடியுமா? பட் செந்தில்ஜி பண்ணார்ல, ஸ்லோ டவுன் தான் ஏன் பண்ண முடியும்? எடுத்துட முடியுமா? கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா? அப்புறம் கிடப்பில் போடலாம். எவ்வளோ நாள் கிடப்பில் போட முடியும்? என்றைக்கு வேணாலும் உயிர் போயிடும். அது கிடப்பில் போடுறதுக்கு எதுக்கு நீ 3 கோடி வாங்குறாருன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, எதுக்கு கிடப்பில் போடுறதுக்கு 3 கோடி நீ செலவு பண்ணுற? என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது உங்களுக்கு? இன்னொன்று, ஒரு செந்தில்ஜி ஒரு அதிகாரிகிட்ட சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா அவன் துட்டுனாச்சு. மணலில் நடந்துச்சா இல்லையா? அது மாதிரி நடந்துச்சு. ஸோ இது போல் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம். குறிப்பாக தமிழ்நாடு பிஜேபியிலே சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஈடின்னு இங்கே வந்து ஒருத்தர் வீட்டுக்கு இப்போ லியோ வீட்டுக்கு இடி ரைடு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இடி கான்டாக்ட் பண்ணாங்க. நமக்கு இந்த ஜி இருக்கார், அந்த ஜி இருக்கார், பார்லேஜி இருக்கார், நான் பார்த்துக்கிறேன் என்று பேசி இந்த எரிந்தவன் வீட்டில் பிடுங்கியதெல்லாம் லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈடினோட பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு போய் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, டெல்லிக்கு போவோம், பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணுங்கள், மௌரிய ஷெரட்டனில் ஒரு ஸ்வீட்டு புக் பண்ணுங்கள், அங்கே ஒரு என்ன பெரிய கார் ஒன்று வாடகைக்கு எடுக்க அப்படின்னு போய் இவங்களோட தொடர்புகள் மூலமாக இவர்கள் நார்த் பிளாக்கில் ஏதாவது அந்த மத்திய அரசு அலுவலகங்களுக்கு செல்ல முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்கள் மேட்டு தான் பேசிட்டு வந்தேன்னு வந்து விட்டுவாங்க. என்ன சார் சொன்னாங்க? ஒரு 2 months வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு 50C ஆகும்னாங்க. நான் தான் ஒரு பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு, ஒரு 30C முடிங்கன்னு சொன்னேன். இப்படி தான் உருட்டுவாங்க. இப்படி பேசியே உடல் வளர்த்தவர்கள் ஏராளமானோர் இங்கே இருக்கிறாங்க. ஏமாறாதீர்கள். இப்போ நான் மீண்டும் அமலாக்கத்துறையோட சோதனைக்கு வர்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு டெண்டர் நடக்குது இல்லையோ சிஎம்டியில். நம்ம அண்ணன் சேகர்பாபுன்னு வச்சுக்கிங்களேன். சேகர்பாபு ஒரு மார்க்கெட்டை புதுப்பிக்கும் டெண்டர் ஒன்று வெளியிடுகிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் ஊரப்பாக்கம் ஏரி வரை மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு தொடர்பாக 17 கோடி ஒதுக்கியிருக்கிறார். ரைட்டா? இப்போ இந்த 17 கோடியில் ஒரு 7 கோடி லஞ்சமாக வாங்குறாருன்னு வச்சுங்க சேகர்பாபு. நீ தான் அந்த கான்ட்ராக்டர், எப்படி கொடுப்பவருக்கு? கன்சல்டன்ட் இருக்கு, அது மூலமாக இதைத்தான் ஈடியை கண்டுபிடிச்சிருக்கு. ஏன் கன்சல்டன்ட் வழியாக கொடுக்க முடியும்னா, டைரெக்டாக வந்து இப்போது நான் தான் அந்த கான்ட்ராக்டர்னு வைங்களேன், 17 கோடி ரூபாய் எனக்கு வந்துருச்சுன்னா 7 கோடி என்னால் கேஷாக ஆக்க முடியாது. இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு 2 லட்ச ரூபாய் எடுக்கிறோம், அதுக்கு மேலெலாம் எடுக்கிறோன்னா இப்போலாம் எப்படி காசு போடுறதுக்கு ஏன் போடுறோன்னு செலானில் எழுதி கொடுக்குறோமோ, இல்லை நாளைக்கு கணக்கு கேட்பாங்களோ, அதை மாதிரி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பணம் எடுக்கும்போது கணக்கு கேட்குறாங்க. ஆமாம், ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக சொன்னார் இல்லையோ. கன்சல்டன்ட் இந்த 17 கோடி டெண்டர் இருக்குல்ல, அந்த 17 கோடி டெண்டர் இருக்கவர் ஒன்று இவங்களே கன்சல்டண்ட்டை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டெண்டர் எடுக்கிறவங்க கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் தான் டெண்டர் எடுக்கிறீங்க 17 கோடிக்கு, வாட் வில் டூ இஸ் யூ வில் அப்பாயிண்ட் மாலதி எஸ் கன்சல்டன்ட். உங்கள் நிறுவனத்துக்கு மாலதி இஸ்
இது ஐடிலலாம் ப்ரொவிஷன் இருக்குது கன்சல்டன்ஸுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும், அவ்வளோதான். மாலதியை கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாலதிக்கு 2 கோடி பேமெண்ட் அனுப்பிச்சுட்றீங்க. சரி, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 4 கோடி வந்துருச்சு. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்களே சொன்னீங்க இப்போ 2 லட்சத்துக்கு மேலே விட்ரா பண்ண முடியாது, நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இப்போ தான் எம்ப்ளாயிஸ் நம்மக்கிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 லட்சம் அனுப்பிச்சி விட்றோம், சேலரி அனுப்பிச்சி விட்றோன்னா அவங்க சிறு சிறு தொகையாக எடுக்கலாம். இது மாதிரி இந்த கன்சல்டண்ட்டுக்கு கீழே 15 வெண்டார்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வெண்டார்ஸ்க்கு கீழேயும் 10 எம்ப்ளாயிஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கேம்? புரியுது. கண்டே பிடிக்க முடியாது. மாலதி இஸ் ரன்னிங் எ கன்சல்டன்சி. மாலதி ஹேஸ் 10 வெண்டார்ஸ். ஓகேவா? மாலதிக்கு வந்து வேலை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் 10 வெண்டார்ஸ். அவங்க தில் ரைஸ் பில். மாலதி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்புகிற 7 கோடியை 35 லட்சமாக பிரித்து ஒரு 15 வெண்டார்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த 15 வெண்டார்ஸ் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இதை கொடுக்குறாங்க. அவர்கள் சென்று இதை ரொக்கமாக வித்ட்ரா பண்ணுவாங்க. ரொக்கமாக வித்ட்ரா பண்ணி அந்த 7 கோடி லஞ்சம் அண்ணனுக்கு, பாபு அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்கணுன்ட்டு வச்சுக்கங்களேன். அவங்ககிட்டேருந்து அந்த 7 கோடியை வசூல் பண்ணி, இன்னொன்று சும்மா பேங்க்கில் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து 5 லட்ச ரூபாய் போடுறேன், ஒரு 2 லட்ச ரூபா கேஷ் வித்ட்ரா பண்ணி கொடுப்பா, இந்தாப்பா 10,000 கொடுத்தா கசக்குதா? இன்னொன்று, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஃப்ராட் தானே பண்ணுறாங்களே, நிறைய பேர் பேங்க் ஃப்ராட் பண்ணி ஏமாத்துறாங்களே, அதுக்கு மியூலாக இருக்கிறதுக்குலாம் எவ்வளோ பேர் அக்கௌண்ட் இருக்காங்க தெரியுதா? மியூல்னா என்ன தெரியுமா? நேம் லெண்ட் பண்ணுறது. ஓகேவா? மியூலாக இருக்கிறதுக்கு இருக்கும்போது இது போனஃபைட் டிரான்சாக்ஷன். தம்பி போய் நீ பேங்க்கில் 2 லட்சம் வித்ட்ரா பண்ணணும் இல்லையா? நீங்கள் சொன்னது மாதிரி அலாமிங்க 5 லட்சம் 10 லட்சம் வித்ட்ரா பண்ணால் தானே பெரிய நம்பர்னு தெரியுது. 2 லட்சம், 15 வெண்டாரு, ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழேயும் 20 எம்ப்ளாயி. ஓகே, 1 மந்த்லேயே வந்து 1-2 crores கிட்ட ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம். இதைத்தான் இந்த கன்சல்டன்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கன்சல்டன்சியோட அலுவலகங்களில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்க? கன்சல்டன்ஸ்னு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சேனல் நடத்துகிறோம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு சோதனைக்கு வந்தாங்கன்னா வந்த உடனே கேமராங்கன்னு கேட்பாங்க. இருக்குது. எடிட் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எடிட்டிங் சிஸ்டம் இருக்குது. லைட் இருக்கா? இருக்குது. ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. கன்சல்டன்ஸுக்கு அப்படி என்ன எக்யூப்மெண்ட்டு? 4-5 சிஸ்டம் இருக்கலாம். அது சிஸ்டம் என்னையா பண்ணுறீங்க? நாங்கள் 4 பேரும் உட்காந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் கன்சல்டன்சி. லாஜிக் தானே? லாஜிக் தானே? இல்லை, உண்மையாகவே கன்சல்டன்சிக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்கள். என்னப்பா கன்சல்ட் பண்ணி? நாங்கள் 3 பேரும் மதியம் என்ன லஞ்ச் சாப்பிடலான்னு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். கன்சல்டன்சி தானே? உண்மையான கன்சல்டன்சினா அப்போ என்ன சார் இருக்கும்? சிஸ்டம் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒன்றும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் அதை தப்பு சொல்ல முடியாது. நீ என்ன ஒன்றுமே இல்லை எப்படி கன்சல்டன்சின்னு சொல்கிறேன்னா, நான் அவங்களுக்கு கன்சல்டன்சி கொடுப்பேன். இப்போ நம்ம ஒரு கன்சல்டன்ஸை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம்மா, அவர் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறாரு. அவர்கிட்ட நீ என்ன கன்சல்ட் பண்ணேன்னு கேட்டால், நான் சவுக்கு மீடியாவில் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரணுன்ட்டு நான் கன்சல்டன்சி கொடுத்தேன். இந்த அறிவு அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. எனக்கு இந்த சேனலை வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற அறிவு எனக்கு இருக்குது. அதுக்காக தே பெய்டு மீ 2 lakhs per month. சொல்லலாம்ல? அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி கன்சல்டன்ஸுக்கு தானே நீங்கள் பீகார்லேருந்து ஒருத்தரை அழைச்சிட்டு வந்துட்டு 150 கோடி கொடுத்தீங்க அல்லவா? ஸோ இப்படி கன்சல்டன்சி, இந்த கன்சல்டன்சி அலுவலகத்துக்கு போய் அமலாக்கத்துறை சோதனைக்கு போனால் எதை திறந்தாலும் துட்டா வருதான்ப்பா. சார், நம்ம மீடியாவை மூடிட்டு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ வாங்கின கேஸு பத்தலை அதானே? அடுத்த வாட்டி ஏபி போட வேணாம்ப்பா சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது உழைத்த காசு இல்லையா? அப்போ எது? இப்போ இந்த கன்சல்டன்சி கன்சல்ட் பண்ணதுனால வந்த காசு இல்லையா கேட்க போகிறாங்க. ஏம்பா இவ்வளோ கன்சல்டன்சி நீ பண்ணியிருக்கிற ரைட்டு, எப்படிப்பா துட்டா வாங்குற? உனக்கு கன்சல்டன்சினா பேங்க் அக்கௌண்ட்டில் தானேப்பா இருக்கணும். இது எப்படி வந்துச்சுன்னு பதில் சொல்லு என்று கேட்க போகிறார்கள். 4.37 கோடி 4.4 crores and dot கிடைச்சிருச்சு. அது இஷ்யூ இல்லை, துட்டு மாட்டது இஷ்யூ இல்லை, ரூட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ யார் அதில் எனக்கு சந்தோஷம் என்னன்னா, இவங்க போனது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாட்டினது சிஎம்டி. அதான் சார், இது எப்படி சார் அப்படி மாட்டிச்சு? ஒரு 4 கன்சல்ட் தானே எல்லாருக்கும் கன்சல்டன்சி பண்ணுறாங்கம்மா. இப்போ சவுக்கு மீடியாவுக்கு ஒரு கன்சல்டன்ட்னா என்ன, அவர் இந்த சேனலுக்கு மட்டும்தான் பண்ணுமா? கலாட்டா கன்சல்ட் பண்ணுவார், பிஎன் ரூட்ஸ் கன்சல்ட் பண்ணுவார், ஐபிசி கன்சல்ட் பண்ணுவார். ஸோ இப்போது இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பேசியதான், இருந்தாலும் மீண்டும் பேசலாம். சிஎம்டிஏவோட 277th அத்தாரிட்டி மீட்டிங், சிஎம்டிஏ மீட்டிங் 277th அத்தாரிட்டி மீட்டிங். அதில் வந்து சொல்கிறாரு, சிஎம்டிஏ அமைச்சர் பட்ஜெட்டில் 2023-24 பட்ஜெட்டில் பேப்பர் மில்ஸ் ரோடில் 10 கோடி செலவில் நவீன மார்க்கெட் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். ரைட்டா? மார்க்கெட்டு எவ்வளோ? 10 கோடி செலவு. 10 கோடி. இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. ரைட்டா? த கன்சல்டன்ட், இதை நீங்கள் படிக்கணும். த கன்சல்டன்ட் மெஸ்ஸர்ஸ் ஏகே ஆர்கிடெக்ட்ஸ் மயிலாப்பூர் சென்னை 4 வாஸ் அப்பாயிண்டட் அஸ் கன்சல்டன்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் கவனிக்கணும்.
consultant for this project. They have submitted an estimate for paper mill market at Paper Mills Road to a value of 23.50 crores. இங்கே தான் நீங்கள் கன்சல்டன்ட் ரோலை கவனிக்கணும். மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோ போட்டாங்க? 10 கோடி. 10 கோடி. கன்சல்டண்ட்டை கொடுத்தோடனே மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ஆகுது? 130 மடங்கு அதிகம். 23.50 கோடி ஆகிறதா? அப்புறம் 3 கன்சல்டன்ட் பங்கேற்கிறார்கள். விவேக் விஜய் அண்ட் கம்பெனி, ஸ்மார்ட் இன்ஃப்ராடெக் டெவலப்பர்ஸ், என்எஸ் பெரியசாமி, 3 பேருமே ஈரோடை சேர்ந்தவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவங்க ரொம்ப அரசுக்கு காசை மிச்சம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசி 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை 18 கோடி 75 லட்சத்துக்கு ஒரு கன்சல்டண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. விவேக் விஜய் ஈரோடு என்ற நிறுவனத்துக்கு, இந்த பேரே வித்தியாசமாக இல்லை, விவேக் விஜய், அஜித் விஜய் மாதிரி விவேக் விஜய் என்று போட்டு கொடுத்து விடுகிறார்கள். ரைட்டா? இது போல் இந்த கன்சல்டன்ட் ரோலை நான் சொன்னேன். உங்களுக்கு நல்லா தெரியும். 10 கோடி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டு பாது. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் 10 கோடின்ட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா ஏன்ப்பா அது எவ்வளோப்பா அவங்க கட்ட இப்படிலாம் ஒரு அமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஒரு மார்க்கெட்டு இதுக்கு என்னப்பா ஆகும்னா, சிமெண்ட் இவ்வளோ விலை, மணல் இவ்வளோ விலை, செங்கல் இவ்வளோ விலை, லேபர் இவ்வளோ, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் நீங்கள் 10 கோடி அரைவு பண்ணியிருப்பீங்க. அரைவு பண்ண இந்த 10 கோடி எப்படிப்பா திடீர்னு 23.50 கோடி எப்படிப்பா ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ டைம் டியூரேஷன் சார்? 1 வருஷத்துக்குள்ள இங்கே 10% இருந்தாலும் ஒரு 12 கோடி, அதிகபட்சம் 12 கோடி 10 to 20% அலௌட். இது நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணால். அதே போல் முடிந்து போன டெண்டர்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இன்னொன்று மாநகராட்சியில் டபுள் தி காஸ்ட்டு 100 ரூபாய்க்கு போட்டுட்டு 200 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் திட்டம் ஒப்பளிப்பு செய்ததையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இப்போது இந்த கன்சல்டன்ட் மாட்டியிருக்கு. இப்போது திரு அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய பிளானர்னு ஒரு போஸ்ட், பிளானர் சீனியர் பிளானர்னு போஸ்ட்டு, ருத்ரமூர்த்தி, அனுசியா, ரவிக்குமார், இவங்கெல்லாம் பிளானர்ஸு. சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார், இவங்கெல்லாம் சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர்ஸ் ஆஃப் சிஎம்டிஏ. இதில் வந்து இந்த பிளானர்ஸ்ன்ற பட்டியலில் நான் படித்த ரவிக்குமார் மற்றும் அனுசியா கணவன் மனைவி. அவர்கள் சின்மயா நகரில் வட்சலா கேஸ் ஏஜென்சி என்று ஒரு ஏஜென்சியும் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் போக நமது அருமை நண்பர் அன்சுல் மிஸ்ராவின் பெயரும் இங்கே வந்திருக்கிறது. எதன் அடிப்படையில் வருது? அவர் தான் அந்த ஏன்பா கன்சல்டன்சி கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. அது வித்ட்ரா பண்ணி யாருக்கு கொடுத்தோன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல கணக்கு எழுதி வச்சுருப்பாங்கல்ல? ஆமாம். கேஷாக தான் கொடுக்குறாங்க கன்சல்டன்சி. ஏன்பா இல்லை உனக்கு இன்னும் ஸ்கேம் புரியல. சிஎம்டிக்கு 17 கோடி இந்த இப்போ ப்ராஜெக்ட் வந்துச்சு, அதில் 17 கோடி வந்திருக்கா? 17 கோடிக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் அவார்டடு. யாருக்கு? இந்த விஜய் விவேக்கு இருக்கிறல அவங்களுக்கு அவார்டடு. ஸோ அவங்க பில் பண்ணி இந்த 17 கோடியை விஜய் எடுத்துப்பாங்க. விஜய் வந்து இன்னொரு கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த விவேக் விஜய் நிறுவனம், விவேக் விஜய் நிறுவனத்துக்கு எப்படிலாம் வேலை செய்யணும்னு கன்சல்டன்சி கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த கன்சல்டன்சி நிறுவனம் அவங்களுக்கு கீழே 15 வெண்டார் வச்சுருப்பாங்க. அந்த கன்சல்டன்சி நிறுவனம் இந்த 5 கோடியை வாங்கி 15 வெண்டாருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழே 20 எம்ப்ளாய் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி இந்த விவேக் விஜய் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். விவேக் விஜய் பிரித்து ருத்ரமூர்த்தி, அனுசியா, ரவி, அன்சுல் மிஸ்ரா, ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார் இவர்களுக்கெல்லாம் கொடுப்பார் கேஷாக. டைரெக்டாக வந்து அவங்க அரசு ஊழியர்கள் அப்படின்றதுனால அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. முதல்லலாம் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பண்ணாததுக்கு முன்னாடிலாம் இந்த விஜய் அவர்களே எடுத்துட முடியும். இன்னைக்கு இவ்வளோ கேஷ் எடுக்க முடியாதபடி மத்திய அரசு எல்லாத்தையும் செக் வச்சிருச்சு. அதனால இவங்க வெண்டாஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு கூட சார், இப்போது சார்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஒரு பணம் வரும்போது அந்த பணத்துக்கு அவர் ஒரு ஜிஎஸ்டி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதே பணம் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வரும்போது நான் ஒரு ஜிஎஸ்டி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். என்கிட்ட இருந்து ஜெயபிரகாஷ் போகும்போது பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிட்டே போய் தான் கடைசியாக போகிறாங்க இல்லையா எண்ட் யூசர், அவங்கக்கிட்ட போகுது. அப்போது இந்த மக்கள் பணம் எல்லாம் எப்படி திரும்ப கவர்மெண்ட்டுக்கே டேக்ஸாக போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ புரியுதா? இப்படி தான் கேஷ், லஞ்சம் அப்புறம் கேஷாக தானே கொடுக்க முடியும். இதில் என்னோட அந்த மகிழ்ச்சிக்கு 2வது காரணம், சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர் பேர் படித்தேன். இதில் இந்த பேர் நினைவில்லையா உங்களுக்கு? ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார். ஸ்ரீனிவாசராவ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எங்கேயும் கேள்விப்படவில்லை. சிஎம்டிஏல நம்ம மீது வழக்கு பதிவு செய்வதற்கு புகார் அளித்தார் அல்லவா? ஆமாம், அவர் தான் இந்த ஸ்ரீனிவாசராவ். காலம் எப்படிலாம் மாறுது பார்த்தீங்களா? எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய் கேஸ் போட விட்ட நீ மாட்டினியா? அன்றைக்கி அவர்
பொய் கேஸ் போட்டதுக்கு காரணமே இதுதான், இந்த அமௌண்ட் தான். ஆமாம். இல்லை நியாயமாக ஒருத்தர் சிஎம்டியில் வேலை செஞ்சிருந்தா கேஸ் கொடுத்துருக்க மாட்டார். சீனிவாச ராவ் நியாயமாக வேலை செய்யல. இல்லைப்பா, இவங்க நம்ம கிளாம்பாகத்தை நீங்கள் பண்ணுற ஃப்ராடுத்தனத்தை தானே எக்ஸ்போஸ் பண்ணா. ஆமாம். அது போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆமாம், அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நம்ம வாய் அடைக்கணும்னு. இப்போ இந்த 1 மாதம் லாஸ்ட்டாக கைதானீங்களே சார், அப்போல்லாம் கூட அன்சுல் மிஸ்ரா தொடர்பான டாக்குமெண்ட்ஸை நம்மக்கிட்ட யார் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க திரும்ப திரும்ப ஃபோனை தேடினது, நம்மளுடைய ஆஃபீஸில் அந்த விவகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இன்றைக்கி அது தெரியலை, நம்ம கொடுக்கல, பட் ஈடிக்கிட்ட அவங்களே சிக்கிக்கிட்டாங்க பாருங்க. அவங்களே சிக்கிட்டாங்க. இப்போ நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் சொன்னது நான் கொடுக்கலன்னு? ஆனால் அவங்களா சிக்கி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜெயிலுக்கே போகிறாங்கம்மா அவங்க. ஜெயிலுக்கு போகிறவங்க பேரெல்லாம் வந்துருச்சு. இது பாருங்கள், இது ஒரு லிங்க்மா. அந்த பாருங்கள், டிஜிட்டல் எவிடன்ஸை நீங்கள் மறைக்க முடியாது, புரியுதா? இன்றைக்கி நீங்கள் தான் இப்போ ஒரு கன்சல்டன்சின்னு வச்சுருக்குறாங்க. இப்போ இவங்ககிட்ட இந்த கன்சல்டன்சிக்கு பேங்க்கில் இவ்வளோ ரூபா வந்திருக்குல்ல, ரைட்டா? இந்த விவேக் விஜயை எடுத்துக்கோமே. விவேக் விஜய் ஈரோடு, இவங்களுக்கு இந்த டெண்டர், இந்த இப்போ மாடர்ன் மார்க்கெட்டட் பேப்பர் மில்ஸ் ரோடுக்கு ப்ராஜெக்ட் அவார்டட் 17 கோடி ஃபுல் பேமெண்ட் போயிடுச்சு. அதை எடுத்து தான் லஞ்சம் கொடுக்க போனான். பாக்கெட்லேருந்து லஞ்சம் கொடுக்க முடியாது, ரைட்டா? 17 கோடியை விவேக் விஜய்க்கு போன பிறகு விவேக் விஜய் ஒரு 7 கோடி லஞ்சம்ட்டு பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். விவேக் விஜய் என்ன பண்ணுவான்னா 7 கோடியை ஒரு கன்சல்டண்ட்டுக்கு கொடுத்துருப்போம். அந்த 7 கோடியை கன்சல்டன்ட்டு பேங்க்கில் வாங்கி அவங்கிட்ட வெண்டார்ஸ் இருப்பாங்க. எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தான், இது பண்ணி கொடுத்தான், அது பண்ணி கொடுத்தான்ட்டு ஒரு 10 வெண்டார் இருப்பாங்க. அந்த 10 வெண்டாருக்கு 70 லட்சம் அனுப்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? இந்த 10 வெண்டாருக்கு கீழே ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழேயும் 10 எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 லட்சத்தை, அந்த 10 வெண்டாரும் 7 லட்சத்தை அவங்களோட எம்ப்ளாயிஸ்ட்டை 5 பேர் 10 பேருக்கு அனுப்பிச்சு அதெல்லாம் விட்ரா பண்ணி கேஷை கொடுன்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? இப்படி தானே கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். அந்த விட்ரா பண்ண எம்ப்ளாயிஸ்ட்டு, ஏய் நேற்று எதுக்கு 2 லட்ச ரூபா விட்ரா பண்ண சொல்லு, முடிஞ்சா? சார் எனக்கு விட்ரா பண்ணி கொடுத்தா 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார், முடிஞ்சா? இல்லை, அந்த 10 வெண்டாரும் வந்து உண்மையாகவே வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் உண்மை. இல்லை வெண்டார்ஸ் கீழே 10 எம்ப்ளாயின்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 எம்ப்ளாயுமே அவங்க சொந்த எம்ப்ளாயா இல்லை வந்து வேணே கணக்கு காட்டுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா தம்பி? முடியும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பிரசாத் ஜெயபிரகாஷ்க்கு மாதம் கம்பெனிலேருந்து சம்பளம் போடுறோம், ஓகேவா? இப்போ நம்மளும் இந்த ஃப்ராடத்தனத்தை பண்ணலாம். ஒரு காசு இதில் வர வச்சு நான் உங்ககிட்ட வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து வித்ட்ரா பண்ணி கொடுக்குன்னா நீங்களும் இதை செய்வீங்க. ஆனால் மாதம் சம்பளமாக போதான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். நமக்கு வர வருமானம் அளவு விளம்பரத்தில் வருது, யூடியூப்லேருந்து காசு வருது, இன்கம் இவ்வளோ தான் இருக்க போகுது. திடீர்னு 7 கோடி நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம கன்சல்டன்சிக்கு அதில் 3 கோடி அனுப்பிச்சு அந்த கன்சல்டன்ட்டு அவங்களுக்கு கீழே வெண்டாருக்கு 30 லட்சமாக அதை பிரித்து 10 பேருக்கு அனுப்பி அந்த 10 பேரும் அவங்க எம்ப்ளாயிஸ் மூலமாக 2 லட்சத்தை வித்ட்ரா பண்ணி தான் இங்கே லஞ்சம் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம வந்து இந்த வேலையை பண்ணோன்னா கீழே இருக்கிற கன்சல்டன்சிக்கு போச்சுன்னா என்ன கன்சல்ட் பண்ண சொல்லுன்னு கேட்டால் மாட்டுவாங்களா? மாட்டுவாங்க சார். இந்த ஸ்கேம் இப்படி நடக்குதுன்றது ஈடிக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஏதோ இந்த டைப்பில் நடக்குதுன்னு. கொத்த மாட்டிக்கினாங்க. போனது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வசமாக மாட்டிக்கிட்டு. அதில் ஸ்ரீனிவாசராவ் பேரை பார்த்தவொன்னே எனக்கு வந்துச்சு பாரு ஒரு சந்தோஷம். நாங்கள் தப்பு பண்ணுறோம், நீங்களாம் யோக்கியன், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கும்பிட போனதையும் குறுக்க வந்தாங்க. எனக்கு தெரியும் இந்த கேஸு ட்ரையலுக்கு வரும்போது இவரெல்லாம் வந்து முதல் சாட்சியாக வருவார், குறுக்கு விசாரணையில் பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்குள்ளே சாட்சி சொல்லவே இருக்க மாட்டார் போல இருக்கே, ஜெயிலில் இருப்பார் போல இருக்கே. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும் இல்லையோ. ஏன்னா அந்த கிளம்பக்கம் டாக்குமெண்ட் ஒன்றும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கிடையாது, ஸ்டோரி பண்ணது தெரியும். அப்போ நீ இந்த ஆள் அன்சுல் மிஸ்ரா சொல்கிறாருன்னா நீ போய் புகார் கொடுக்குறியா? இல்லை, அவன் ஃபோர்ஜரின்னு சொன்னதுன்னா டேட்டு மாறி இருக்கு. அது என்னப்பா அது டேட்டு மாறி அவ்வளோ பெரிய குற்றமாக? அது இன்னொன்று நம்ம ஸ்டோரியே டேட்டை பற்றி கிடையாது, டேட்டை பற்றி இல்லை, இந்த ஸ்கேமை பற்றி நம்ம பேசியிருக்கோம். டேட்டுக்கும் ஸ்கேமுக்கும் என்ன 20 வருஷம் எதுக்கு பிவிஜிக்கு கொடுத்த? பிவிஜி வருஷத்துக்கு சிஎம்டிஏக்கு பார்க்கிங் இந்த விளம்பரம்லாம் வந்தேன்னா மாதம் சிஎம்டிஏக்கு இவ்வளோ வருமானம் வரும். அவன் வருஷத்துக்கு 3 கோடி கட்டுறான். எப்படி இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட? ராஜஸ்தானில் தடை செய்யப்பட்ட நிறுவனமான பிவிஜிக்கு எதற்கு நீ டெண்டர் கொடுத்த? இதானே நம்ம ஸ்டோரி. டேட்டு தப்பாயிச்சான். அதில் தான் குண்டாஸ் போட்டது எனக்கு ஃபஸ்ட்டு குண்டாஸ். மாட்டிங்களா? அதனால தான் என்னுடைய மகிழ்ச்சி. சீனிவாசராவ்னு பேரை பார்த்தோன்னே வந்தது பார் சந்தோஷம். ஒவ்வொருத்தனும் அழிவான் இல்லையோ, எழுதி வச்சுக்க, ஒவ்வொருத்தனும் அழிவான். உள்ளே போன அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கேஸ் என்னது சார்? அது வந்து பாண்டியன் என்ற பொல்யூஷன், அது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் அவர் வீட்டிலும் அரௌண்டு 1 crore ரொக்கம் சிக்கியது. அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சுக்கிட்டு உள்ளே வர்றாங்க. வந்து சோதனை இட்டதில் தான் இப்போது இந்த ருத்ரமூர்த்தி அனுசியார் அன்சுல் மிஸ்ரா மாற்றார். இல்லை,
இது வந்து ஒரே ஒரு கன்சல்டன்சி தான். இந்த மாதிரி எத்தனை கன்சல்டன்சி இருக்கும்? ஏன்பா லைனை புடிச்சிட்டாங்கல்லப்பா, இனிமேல் எல்லாரும் இன்னொன்று பேங்க்கில் எவன்லாம் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிட்டெடுன்னு ஆரம்பித்து ரூபா வாங்கியிருக்கான், இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்துருக்குதுன்றது எடுன்னா பேனை வச்சு மொத்தமாக வரப்போகுது. போப்பா, நீ இன்றைக்கி ஃபோனை உடச்சிடலாம், பணத்தை மறைச்சி வச்சிடலாம். பேங்க்கில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எப்படி மறைப்பீங்க? முடியாது. எப்படி சிக்க போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள்.